ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் முழு ஆண்டு தேர்வு ஏப்ரல் 2026ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அலகு 1 காந்தவியல். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 14 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 சிறு வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காந்த துருவங்களின் ஈர்க்கும் மற்றும் விலக்கும் தன்மை குறித்து எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 நெடுவினா கொடுத்துருக்காங்க. நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உன்னிடம் ஓர் இரும்பு ஊசி தரப்படுகிறது, அதனை நீ எவ்வாறு காந்தமாக்குவாய். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 10 உயர் சிந்தனை வினாக்களுக்கு பதிலளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உன்னிடம் துருவங்கள் குறிக்கப்படாத ஒரு காந்தமும் சிறிது இரும்பு தூளும் தரப்படுகிறது, இதனை கொண்டு காந்தத்தின் துருவங்களை எவ்வாறு கண்டறிவாய், காந்தத்தின் எந்த பகுதியில் அதிக அளவு இரும்பு தூள்கள் ஒட்டி கொள்கின்றன, ஏன். இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க, ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், படம் ஆ மற்றும் ஆ ஆகியவை இரு சட்ட காந்தங்களை குறிக்கின்றன, அவை ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன எனில் சட்டகாந்தம் ஆவின் துருவங்களை கண்டறிந்து குறிக்கவும் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்க அவசியம் படிச்சிங்க. அலகு 2 நீர். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 32 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஒப்புமை தருக கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 மிக குறுகிய விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏதேனும் 4 நீர் மூலங்களை குறிப்பிடவும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், நகரங்களிலும் கிராமங்களிலும் உள்ள மக்களின் பல்வேறு தேவைகளுக்கான நீர் எவ்வாறு பெறப்படுகிறது. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், அன்றாடம் நாம் மேகங்களை காண்கிறோம், ஆனால் மழைப்பொழிவு அன்றாடம் நிகழ்வதில்லை, ஏன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், நீர் பனிக்கட்டியாக காணப்படும் இடங்கள் யாவை. சிக்ஸ்த் கொஸ்டின், ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் பகுதியில் உள்ள நீர்வாழ் விலங்குகள் எவ்வாறு உயிர் வாழ்கின்றன. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின், மழைநீர் சேகரிப்பின் வகைகள் யாவை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 குறுகிய விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேற்பரப்பு நீரினை நிலத்தடி நீரிலிருந்து வேறுபடுத்தும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், நீர் சேமிப்பு என்ற தலைப்பில் சில வாசகங்களை உமது நடையில் எழுதும். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குடிநீர் என்பது யாது, அதன் பண்புகளை பட்டியலிடவும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இது நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், மழைநீர் சேகரிப்பு என்றால் என்ன, வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு எவ்வாறு நிகழ்கிறது என்பதனை சில வாக்கியங்களில் குறிப்பிடும். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இல்லைன்னா தேர்ட் கொஸ்டின், இந்த ரெண்டுல இருந்து நிச்சயமா எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. அலகு 3 அன்றாட வாழ்வில் வேதியியல். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 49 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6
ஒப்புமை தருக கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 மிக குறுகிய விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சோப்பில் அடங்கியுள்ள மூலப்பொருட்கள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் கனிம உரங்களுக்கு உதாரணம் தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஃபினாலின் 3 இயற்பியல் பண்புகளை கூறுக. ஃபிஃப்த் கொஸ்டின் பாரிஸ் சாந்தின் பயன்களை விவரிக்கவும். சிக்ஸ்த் கொஸ்டின் சிமெண்டில் கலந்துள்ள மூலப்பொருட்கள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 குறுகிய விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மண்புழு ஏன் உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுகின்றது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நித்தியம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஜிப்சத்தின் பயன்களை கூறுக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வலுவூட்டப்பட்ட சிமெண்ட் காரை மற்றும் அதன் பயன்பாடுகளை பற்றி விவரிக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. அலகு 4 நமது சுற்றுச்சூழல். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 72 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 மிக குறுகிய விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சூழ்நிலை மண்டலம் வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் சூழ்நிலை மண்டலத்தின் 2 வகைகள் யாவை? ஃபோர்த் கொஸ்டின் மாசுபாட்டின் வகைகளை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் மாசுபடுத்திகள் என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 குறுகிய விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் நீர் மாசுபாட்டை நாம் எவ்வாறு குறைக்கலாம்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் உணவு சங்கிலியின் முக்கியத்துவத்தை எழுதுக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த குறுகிய விடையளியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த 3 கொஸ்டினை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகளையும் உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகளையும் வேறுபடுத்துக. செகண்ட் கொஸ்டின் ஒலி மாசுபாடு பற்றி குறிப்பு வரைக. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க, அடிக்கடி கேட்கறாங்க. ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. நிச்சயமா இந்த 2 கொஸ்டின் இருந்து ஒரு கொஸ்டின் நம்முடைய எக்ஸாம் நிச்சயமா வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டினை நீங்க அவசியம் படிச்சிங்க. அலகு 5 அன்றாட வாழ்வில் தாவரங்கள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 85 எடுத்துக்கங்க. இதுல ரோம் லெட்டர் 5 ஒப்பிடுக கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற 3 கொஸ்டின்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இந்த 3லையும் ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3ஐயும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 மிக குறுகிய விடை தருக கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உணவு தாவரங்கள் என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் மருத்துவ தாவரங்கள் என்றால் என்ன? நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டினை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் நறுமண பொருட்கள் என்றால் என்ன? சிக்ஸ்த் கொஸ்டின் மரக்கட்டையின் பயன்கள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீ வசிக்கும் பகுதியில் உள்ள 3 மருத்துவ தாவரங்களை எழுதுக. இந்த கொஸ்டின் நீங்க படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 குறுகிய விடை தருக கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அலங்கார தாவரங்கள் பற்றி எழுதுக. தேர்ட் கொஸ்டின் எவையேனும் 5 தாவரங்களையும் அவற்றின் எந்த பகுதியை உண்கிறோம் என்பதையும் எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 விரிவான விடை தருக கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மரக்கட்டை தரும் தாவரங்கள் பற்றி குறிப்பு வரைக. செகண்ட் கொஸ்டின்
விலங்கு தாவர இடைவினையின் முக்கியத்துவத்தை பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் நிச்சயமா கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 உயர் சிந்தனை திறன் வினாவிற்கு விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாலைவனத்தில் குறைவான நீரே காணப்படுகிறது, இதற்கு காரணம் யாது? இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அழகு 6 வன்பொருளும் மென்பொருளும், இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 91 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 3 சிறுவினா கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வன்பொருள் மற்றும் மென்பொருள் விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. முடாண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.